ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். இன்றைக்கி வெட்னஸ்டே. குட்டி பையனுக்கு ஸ்கூலில் மெனு சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ரெசிபி. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வெஜ்ஜு பிரியாணி ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே செஞ்சுட்டேன்னா குட்டி பையனுக்கு கொடுக்குறதுக்கு இப்போ மணி பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி ஆச்சு. ஸோ எடுத்துக்கலாம். நல்ல பூ போல் உதிரியாக பிரியாணி. தென் தக்காளி குழம்பு. என்னோடய ஹஸ்பண்ட்க்கு எந்த வெரைட்டி ரைஸாக இருந்தாலும் குழம்பு தேவைப்படும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு. ஸோ அவங்களுக்கு பிரியாணியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு தக்காளி குழம்பு. எனக்கு பிரியாணியோட காம்பினேஷன் தயிர் ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் எங்கள் 2 பேருக்கும் சேர்த்து ஆனியன் ரைத்தா. ஸோ அப்புறம் வந்து வெள்ளரிக்காய் வந்து தோல் சீவி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்கல, அதனால் நமக்கு வெளியில் இருக்கிறதுனால அந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்கும் இல்லையா. ஃப்ரிட்ஜில் எதுவுமே வைக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க என்னோடய ஹஸ்பண்ட். அதனால் வெளியிலே வச்சதுனால இப்படி இருக்குது. ஸோ தோல் சீவி எடுத்து வச்சாச்சு. தோலோடு சாப்பிட்டோம் அப்படின்னா நெஞ்சரிச்சல் வரும், அதனால் தோல் சீவி சாப்பிடுவோம். ஸோ இது என்னோடய பிளேட். தயிர் வச்சு ரைத்தா வெள்ளரிக்காய் வச்சு எடுத்தாச்சு. ஸோ எல்லோரும் வாங்க பிரியாணி சாப்பிட்லாம். டேஸ்டியான ஹெல்த்தியான வெஜிடபிள் பிரியாணி செம்ம சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த சாப்பாடு பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுஜாஸ் vlog சேனலில் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலுக்குள்ளே இருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள். ரீசெண்டாக பிரண்டை பொடி செஞ்சுருக்க வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.